உருவாவதற்கு அடிப்படையான காரணம் அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது உள்ள நேசம். அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் மறைமுகமாக, அவர்கள் மறைமுகமாக நம்மை தாக்குவார்கள் நாம் அவர்களை நேசிக்காவிட்டால் என்று எதன் மீதாவது ஒரு அடியான் நம்பிக்கை வைத்தால் அவனையும் அறியாமல் அதனிடத்திலே அவன் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறான், வணக்க வழிபாடு செய்ய ஆரம்பிப்பான். அதுதான் உலகத்தில் அல்லாஹு அல்லாதவர்கள் உருவாவதற்கு காரணம். அடுத்து நாம் பார்க்கவிருக்கிற ஒரு பாடம், சரி எந்த இலாகுகளும் கிடையாது, அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இருக்கிறான் என்றால் அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அடுத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லாஹுவை பற்றி. அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அன்பும் தெய்வம். இந்த உலகத்தில் எக்கு திசை திரும்பினாலும் நீங்கள் கடவுளை பார்க்கலாம், எல்லாம் கடவுள் என்கிற அத்வைத சித்தாந்தம் உலகத்திலே உண்டு. ஆனால் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதை இந்த மனித சமூகத்திற்கு போதிக்கிறார்கள். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? 6வது அத்தியாயத்தின் 18வது வசனம், வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி, வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி, அல்லாஹ் அடியார்களை மேல் இருந்து கொண்டு ஆட்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் என்பவன் இந்த உலகத்தின் எக்கு திசை திரும்பினாலும் அல்லாஹ் என்பவன் கிடையாது. அல்லாஹ் என்பவன் மேல் இருந்து கொண்டு தன்னுடைய அடியார்களின் மீது ஆட்சி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் என்பவன் மேல் இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் 16வது அத்தியாயத்தின் 50வது வசனம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிறிதொரு இடத்தில் கூறும் பொழுது, யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம் வ யஃஅலூன மா யுமரூன், மூமின்கள் மேல் இருந்து கொண்டு மக்களை ஆட்சி செய்கிற அல்லாஹுவை குறித்து அஞ்சுகிறார்கள் மூமின்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் மேல் இருந்து கொண்டு தன்னுடைய ஆதிக்கத்தின் மூலம், தன்னுடைய ஆற்றலின் மூலம் இந்த உலகம் முழுவதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்காணித்துக் கொண்டிருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இனி ஹதீஸ்களின் வாயிலாக அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முஸ்லிம், புகாரி போன்ற பல ஹதீஸ் கிதாபுகளிலே நீங்கள் பார்க்கலாம். ஒரு நபி தோழர் முஆவியத் இப்னு ஹத்தம் என்று அவருடைய பெயர். அவருக்கு ஒரு ஆட்டு பண்ணை இருந்தது. ஒரு அடிமை அந்த ஆட்டை கவனித்து வந்தார். ஒரு நாள் அந்த அடிமை கொடும்போக்காக இருந்த நேரத்தில் ஒரு ஓநாய் ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டு சென்று விட்டது. அடிமையை அடித்து விடுகிறார் இந்த நபி தோழர். சிறிது நேரத்திலே மனக்கவலைக்கு ஆளாகிறார். அடிமையை அழைத்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். யா ரசூலல்லாஹ், இப்படிப்பட்ட சம்பவத்தால் நான் இந்த பெண்மணியை அடித்து விட்டேன், மனது கவலையாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கவலைப்பட்டார். ஏனென்றால் அடிமை இடத்திலே நீதமாக நடங்கள் என்று போதித்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணி முஸ்லீம் ஆயிருக்கிறாளா இல்லையா என்பதை எப்படி சோதித்தார்? அன்பார்ந்த சகோதரர்களே, எப்படி சோதித்தார்? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் முஸ்லீமா காஃபிரா என்று நாம் தெரிவதற்கு என்ன செய்வோம்? உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்போம், இல்லையா? உங்களுடைய பெயர் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தந்தையுடைய பெயர் என்ன? அப்துல்லா. அவர் எங்கே இருக்கிறார்? அவர் நரகத்தில் இருக்கிறார். பெயரா முஸ்லீமா காஃபிரா என்று தீர்மானிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார். அந்த பெண் முஸ்லீமா அல்லது காஃபிரா என்பதை தீர்மானிக்க ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? நான் யார்? இரண்டே கேள்வி. அல்லாஹ் எங்கே இருக்கிறான், நான் யார்? அந்த பெண்மணி சொன்ன பதில், அல்லாஹ் 7 வானத்தையும் தாண்டி அல்லாஹ் அரிசில இருக்கிறான், அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த பெண்மணி முஸ்லிமானவள், அந்த பெண்மணி இஸ்லாமிய மார்க்கத்தை ஒப்புக்கொண்டவள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு சொன்னார் என்று பார்க்கிறோம். இந்த நபிமொழியிலிருந்து ஒரு அடிமை பெண் விளங்கி வைத்திருக்கிறாள். அல்லாஹ் என்பவன் மேலிருந்து கொண்டு வானத்தில் இருக்கிறவன் இருந்து கொண்டு அல்லாஹ் மனித சமூகத்தை ஆட்சி செய்கிறவன் என்பதை இந்த நபிமொழியிலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. இனி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே பேசுகிறார். வானத்தின் மீது அமர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹ்வினுடைய தூதரில் ஒருவன் தான் நான். தன்னை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அறிமுகம் செய்கிறார். அவரும் சொல்கிறார், அல்லாஹ் என்பவன் வானத்தில் தான் இருக்கிறான். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஸைத் அவர்களுக்கு திருமணம் முடித்த ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே பல சம்பவங்களை நினைவு கூறுகிறார்.
அவருடைய மனைவிமார்களிலே ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமைப்பட்டு பேசுவதுண்டு. உங்களை எல்லாம் அல்லாஹ் இந்த பூமியிலே தான் மனமுடித்து கொடுத்தான். என்னை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கிருந்து தீர்மானித்து எனக்கு அல்லாஹ்வுடைய தூதரை தந்தான் என்றால் 7 வானத்திற்கு மேல் இருக்கிறானே அல்லாஹ், அங்கு தீர்மானித்து என்னை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் மனமுடித்து கொடுத்தான். ஒரு சம்பவத்தின் மூலம் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை குறிப்பிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பெருவழியிலே உரை நிகழ்த்தினார். உங்களுக்கு எல்லாம் தெரியும். உரையினுடைய கடைசியில் மக்களை பார்த்து கேட்டார், மக்களே, என்னை குறித்து மறுமை நாளில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். என்னை குறித்து மறுமை நாளில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். யா ரசூலல்லாஹ், உங்களை குறித்து என்ன நாங்கள் விசாரிக்கப்படுவோம்? சஹாபாக்களுடைய கேள்வி. தூதராக வாழ்ந்த காலத்தில் தூதுத்துவத்தை முழுமையாக உங்கள் மத்தியிலே நான் எடுத்து சொன்னேனா என்று அல்லாஹ் என்னை குறித்து உங்களிடத்திலே மறுமை நாளில் விசாரிப்பான். நீங்கள் என்ன பதிலை அந்த நாளில் சொல்லுவீர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஒருமித்த கருத்தாக இடி முழக்கம் போல பதில் சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் எல்லாம் எங்கள் மத்தியிலே எடுத்து வைத்து விட்டீர்கள், எதையும் நீங்கள் மறைக்கவில்லை, மார்க்கத்தை முழுமையாக சொன்னீர்கள் என்று சொன்னார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆட்காட்டி விரலை வானத்தின் பக்கம் உயர்த்தி, யா அல்லாஹ் இதற்கு நீ சாட்சி, யா அல்லாஹ் இதற்கு நீ சாட்சி என்றார்கள். வானத்தின் பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்த வேண்டிய அவசியம் என்ன? அல்லாஹ் என்பவன் அங்கேதான் இருக்கிறான் என்ற சொல்களை சாதாரணமாக நம்முடைய வாழ்வில் இருக்கிற உதாரணத்தை சொல்லலாமே. தொழுகை முடிந்த உடனே நாம் எப்படி துஆ செய்கிறோம்? 2 கரத்தையும் வானத்தை நோக்கி உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறோம். என்ன காரணம்? அல்லாஹ் என்பவன் வானத்திலே இருக்கிறான் என்பதற்காக வேண்டி. இந்த பூமியில் எங்கு திரும்பினாலும் பார்க்கிற இடங்களிலெல்லாம் கடவுள் என்ற கிரேக்க தத்துவங்கள், அத்வைத சித்தாந்தங்கள் இந்த உலகத்தில் போதிக்கின்றது. ஆனால் இஸ்லாம் முற்றிலும் அதற்கு மாறுபட்டு அல்லாஹ் என்பவன் வானத்தில் தான் இருக்கிறான் என்று தெளிவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் நமக்கு தெளிவாக அவனை குறித்து விளக்குகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்துக்கு போனார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும். மிஅராஜுடைய பயணத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க போனார்கள்? அபிசீனியாவுக்கோ சிரியாவுக்கோ எங்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் போகல? மிஅராஜுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அழைப்பதாக சொல்லி எங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்துக் கொண்டு போனார்கள்? 7 வானத்தையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லப்படுகின்ற ஒரு எல்லை, அந்த எல்லைக்கு மேல் எந்த மலக்குமார்களும் போவதற்கு அனுமதி இல்லை. எந்த மலக்குமார்களும் அந்த எல்லையை தாண்டி போகக்கூடாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு அல்லாஹ் ஏதாவது இறை செய்தியை வகியை சொல்ல வேண்டுமானால் அல்லாஹ் சொல்லுவான். அதை சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லப்படுகின்ற இடத்திலிருந்துதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சேகரித்து தூதர்களுக்கு வந்து சொல்லுவார். இதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பணி. அப்ப அந்த சித்ரத்துல் முன்தஹா என்ற அல்லாஹ் விதித்திருக்கின்ற அந்த எல்லை வரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு போய் விட்டு இதற்கு மேல் வருவதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை என்று வந்து திரும்ப வந்தாரே, அந்த மிஅராஜுடைய பயணத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் 7 வானங்களையும் தாண்டி இருக்கிறான் என்பது இதிலிருந்து நமக்கு புலப்படுகிறது. மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்கிறார், பூமியில் உள்ளவர்களின் மீது நீங்கள் கருணை காட்டினால் வானத்தில் இருக்கின்ற அல்லாஹ் உங்களின் மீது கருணை காட்டுவான். என அருமையான ஒரு நபிமொழி. பூமியில் இருக்கின்றவர்களின் மீது நீங்கள் கருணை காட்டினால் வானத்தில் இருக்கின்ற அல்லாஹ் உங்களின் மீது கருணை காட்டுவான். ஒரு சம்பவத்தை சொல்வதோடு சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்பவன் அவன் வானத்திலே இருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுப்பு நடத்துகிறார்கள் இந்த சமூகத்திற்கு. இனி ஃபிரௌனை எடுத்துக்கொண்டால், ஃபிரௌன் விளங்கி வைத்திருந்தானே அல்லாஹ் என்பவன் வானத்திலே இருக்கிறான் என்று. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன பொழுது ஃபிரௌன் சொன்னான், தன்னுடைய மந்திரிகளை அழைத்து உயர்வான கோபுரத்தை எனக்கு கட்டுங்கள், நான் வானத்தை தொட்டு பார்த்து மூசாவுடைய இறைவனை பார்க்க வேண்டும் என்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்ற எல்லா இறை தூதர்களும் மக்களுக்கு போதித்தது அல்லாஹ் என்பவன் வானத்திலே இருக்கிறான். அப்ப நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வகுப்பு, இந்த வகுப்பினுடைய பாடத்தினூடாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம், அல்லாஹ் என்பவன் வானத்தில் இருக்கிறான். இனி வானத்தில் அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அடுத்த கிளாஸ். அடுத்த அல்லாஹ்வை பற்றி நாம் தெரிந்து கொள்வது, வானத்தில் அல்லாஹ் எங்கே இருக்கிறான்?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களிலும் அல்லாஹ்வுடைய ஆயத்துகளிலும் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் வானம் என்பது 7 வானம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். பூமி 7 வானம் 7 என்றெல்லாம் உங்களுக்கு அடிப்படையிலேயே தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுடைய பயணத்திற்கு போகும்பொழுது ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு இறை தூதர்களை பார்த்தார்கள் என்பது கூட நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கே இருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் அர்ஷின் மீது அமர்ந்திருக்கிறான். அரிசி எங்கே இருக்கின்றது? அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 20வது அத்தியாயத்தின் 5வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா. அல்லாஹ் அரிசின் மீது அமைந்திருக்கிறான். அல்லாஹ் அரிசின் மீது அல்லாஹ் அமைந்திருக்கிறான். 7 வானத்தில் ஏதாவது ஒரு எந்த வானத்தில், 1வது வானத்திலா, 2வது வானத்திலா, 3வது வானத்திலா என்றால் 7 வானங்களையும் தாண்டி சொர்க்கம் நரகத்தையும் தாண்டி அரிசி என்ற உன்னதமான ஒரு இடம், அதற்கு மேல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான்.